சொல்லவே முடியலைங்க. அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்க அவன். எங்கு நாங்கள் எகித்து விடுங்க. காலையில் நாங்கள் போய் பார்த்தோங்க, எங்களால் மனுஷன் கேட்கலங்க, எங்களால் பார்க்கவே முடியலைங்க. அந்த பிள்ளைய நாங்கள் திரும்பி வந்துட்டோங்க. முடியலைங்க, அவனை பற்றி பேசவே முடியல. எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எதிர்த்து, எங்கள் 2 வீட்டு பிள்ளை தாங்க அவங்க. அந்த மாரி எந்த ஒரு பிள்ளைக்கும் வரக்கூடாதுங்க. எந்த ஒரு பிள்ளையும் அதுமாரி பேசக்கூடாது இருக்கு. மறக்க முடியலைங்க எங்களால். இந்த வீட்டுக்கு இப்படி ஓடுவான், அப்படி ஓடுவான், அப்படி ஓடியாருவான், அப்படி ஓடியாருவான். விமலேஷ் நல்ல பையங்க, நல்லா துள்ளுவான், நல்லா ஓடுவான், நல்லா ஓடியாருவான். நல்ல பையங்க. அவனை மாரி ஒரு சுறுசுறுப்பான பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருப்பான். அவ்வளோ மான் மாரி ஒரு குழந்தைங்க அவன். அவ்வளோ ஓட்டம் ஓடுவான். காலையில் எழுந்திரிச்சு அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க, அப்பாவை கூப்பிடுவான். நல்லா அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் துள்ளி மான் மாரி விளாடுவான். அவன் அவ்வளோ ஒரு நல்ல புள்ள அவன். அந்த பிள்ளைக்கு இப்படி ஒன்றும் நான் காலையிலேருந்து மறக்கவே முடியல. காலையிலேருந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மனசு தாங்கவே முடியலைங்க எங்களால். காலையிலேருந்து நினச்சி அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கோம் நாங்கள். அந்த பையனை நினச்சி எங்களால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான பிள்ளை அவன். நடந்திருக்கிற கோர விபத்து ரயில்வே கேட் கீப்பருடைய அஜாக்கிரதையே முழு காரணம். மேலும் சாலைகளும் சரியாக சீரமைக்கப்படவில்லை. பக்கத்தில் உள்ள கிராம சாலைகள் அது ஒரு பக்கம் இருக்க, கேட் கீப்பர் வட மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தது தான் முதல் தவறு. அவருக்கு மொழியும் தெரியவில்லை, இங்கே என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. அவர் இன்று காலை அவர் சரியான நிலையில் இல்லை. கேட்டை மூடவும் இல்லை. கேட்டை மூடியிருந்தால் விபத்துக்கு அவசியமே இல்லை. கேட்டை அவர் மூடாதனாலும் அவர் ஏதோ போதையை போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டார் போல தெரிகிறது. அதுதான் காரணம். அந்த வாகனத்தில் சென்ற வேனில் 6 பேர் மட்டுமே இருந்தனர். அதனால் 6 பேர் மட்டுமே ஆபத்து. அந்த வாகனம் இன்னும் சற்று நேரம் தாமதமாக போயிருந்தால் அடுத்து வரக்கூடிய வாகனம் கிட்டத்தட்ட 50 பிள்ளைகளை ஏற்றி வரக்கூடிய வாகனம், விபத்து பெரிதாக இருக்கும். அதனால் இந்த கேட் கீப்பர் வேலைக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்களே இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை என்னுடைய மனவேதனையாக தெரிவித்துக் கொள்கிறேன்.